ஹலோ வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். டுடே நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெல்லு லேட்டிடியூடு இ சீரீஸில் 6430 மாடலு. இது என்னென்னா, நமக்கு வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா அப்படின்னா, உங்களுக்கு வந்து மதர் போர்டு ப்ராப்பராக ஆன் ஆகுது, டிஸ்பிளேலாம் எக்ஸிக்யூட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளேலாம் வந்து நமக்கு வந்து லைவ் பூட்டில் பார்த்தாச்சு, டிஸ்பிளே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆம்பியர் கன்சியூம் பண்ணுது, கரெக்டான ஆம்பியர் கன்சியூம் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி மட்டும் நாட் டிடெக்டட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. இங்கே பாருங்கள், அந்த சிம்பிள் வந்து இண்டு மார்க் சிம்பிள் காமிக்குது. இங்கே பாருங்கள், சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து இண்டு மார்க் சிம்பிள் காமிக்குது. பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கான், பட் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் வந்து இண்டு மார்க்கு நாட் சார்ஜிங், ப்ராப்ளம் வந்து நாட் சார்ஜிங். சரிங்களா, இதுதான் பிரச்சனை, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு இதுதான். ஆமாம், உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டு மார்க் காமிக்குது பாருங்கள், இதுதான் பிரச்சனை, கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு இதுதான், இண்டு மார்க் நாட் சார்ஜிங். ஆமாம், அவங்க பேட்டரியெல்லாம் வந்து ஒரு 3 பேட்டரி மாற்றி பார்த்துருக்காங்க, ஒரிஜினல் பேட்டரி மாற்றி பார்த்துருக்காங்க, கம்ஃபர்டபுள் பேட்டரி மாற்றி பார்த்துருக்காங்க. பட்டு ப்ராப்ளம் வந்து சேம் இஷ்யூவில் தான் இருக்குது. இப்போ கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் நம்ம செக் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணணும். சார்ஜிங் ஐசியோட ரெக்யூட்மெண்ட்லாம் செக் பண்ணணும், ப்ளஸ் ஐஓவோட பேட்ரி இன்னும் இதெல்லாம் எல்லாமே பேட்ரி ப்ரெசண்ட்டு அதை சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக செக் பண்ணால் தான் நம்ம அதெல்லாம் ஃபைண்ட் பண்ண முடியும். சரி, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 6430 டெல்லு லேட்டிடியூடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்இன் சிம்பிள் காமிச்சிருச்சு பாருங்கள், ப்ளக்இன் சிம்பிள் காமிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளக்இன் ஆகுது பாருங்கள். எவ்வளோ 1 ஹவர் ஆகுமா ஃபுல்லாக சார்ஜிங் வந்து ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு 1 ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஆமாம், இங்கே பாருங்கள், முன்னாடி இண்டு மார்க் காமிச்சது, இப்போ ப்ளக்இன் சிம்பிள் காமிச்சிருச்சு. ஆமாம், பேட்ரி வந்து ட்ரையாக இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சார்ஜிங் ஐசி மாற்றியாச்சு. இன்னொன்று வந்து சார்ஜிங் ஐசி டு ஐஓ ப்ளஸ் அந்த டேட்டா லைனு, பேட்ரியோட டேட்டா லைனு ப்ளஸ் கிளாக் லைன், அது ரெண்டும் ட்ராவலிங் ஆகக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபரிங் டேட்டா ட்ராவலிங் ஆகக்கூடிய அந்த ரெசிஸ்டர் 2 ரெசிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ரெசிஸ்டர் ஓப்பனில் இருந்தது, அதுவும் மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து நமக்கு ரெக்டிஃபை பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் ஃபர்தராக எப்படி செக் பண்ணுறதுங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. இது என்னென்னா லைவ் பூட்டு, அவங்க கஸ்டமரு ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே அவங்க வந்து ஒன்லி மதர் போர்டு மட்டும்தான் அனுப்பிச்சாங்க. அதனால் மதர் போர்டு பேட்டரி மட்டும்தான் அனுப்பிச்சாங்க. அதனால் நம்ம வந்து லைவ் பூட்டில் இப்போ செக் பண்ணியிருக்கோம். இது வந்து லைவ் பூட்டு, பென்ட்ரைவ் மூலிமா லைவ் பூட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அதாவது ஹெச்டிஎம்ஐ மூலிமா எடுத்து அவுட்புட் எடுத்து நம்ம வந்து மானிட்டரில் பார்க்குறோம், டிஸ்பிளே பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சார்ஜிங் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். முன்னாடி ரெட் கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் எல்லோவுக்கு மாறிடுச்சு பாருங்கள். ஸோ சார்ஜிங் ஆக ஆக உங்களுக்கு வந்து க்ரீனுக்கு மாறிடும், ஃபுல்லாகிடுச்சுன்னா க்ரீன் மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து சார்ஜ் ஏறிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இன்க்ரீஸ் ஆனோன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா.